ஸோ ஹாய் கைஸ், நம்மளோட இன்சான் ட்ரேடிங் சேனல் எல்லாரும் வெல்கம் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் யாரும் புதுசாக யாரும் வியூவர்ஸ் வந்துருந்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி கண்டென்ட்லாம் இருக்குது. ஸோ நம்ம சேனலோட மோட்டிவ் என்னன்றது தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, ஸோ இண்டிகேட்டர் டுட்டோரியலில் இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்க போகுது. ஸோ ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் வந்து நமக்கு ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறப்போ நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் ஒரு டைப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இண்டிகேட்டர் நேம் வந்து மூவிங் ஆவரேஜஸ். இன்னைக்கு மூவிங் ஆவரேஜஸ் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டரை பற்றி தான் நம்ம வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச்ல இருந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிற ஒரு சில வியூவர்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கோர்சஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து கம்பல்சரி கிடையாது. நாட் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நான் என்னோட ட்ரேடிங் கோர்ஸ் பற்றி நான் வந்து இங்கே ஓவர்வியூ கொடுக்க போகிறேன், ஒரு சின்ன ஓவர்வியூ, ஓகேவா? ஸோ நம்ம ட்ரேடிங் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கான ஒரு கோர்ஸ், ஓகேவா? டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்ல இருந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம். ஸ்க்ராட்ச்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரை நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பேஸ் பண்ணி அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அதெல்லாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைஸ் ஆக்ட், ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம சேனலோட நம்ம இன்சவுண்ட் ட்ரேடிங்கில் இருக்கிற ஒரு கோர்ஸ்க்கான ஒரு பிடிஎஃப் தான் இது. இந்த பிடிஎஃப்ல ஃபுல் டீட்டெயில் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுறதும் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 4000 கிட்ட. டாபிக்ஸ் வந்து இந்த டாபிக்ஸ்லாம் இன்க்ளூட் ஆகியிருக்கும். ஸோ இப்போதைக்கு சிம்பிளாக நம்ம வந்து அவுட்டர் லேயரில் நான் வந்து டாபிக்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ இன் டீட்டெயில்டாக கோர்சஸில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிளாஸஸ்க்கான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அப்புறம் கிளாஸ் டைமிங்ஸ் அண்ட் நம்ம ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸ் பற்றி நம்ம வந்து இங்கே கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப்கான லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து கான்டாக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம மூவிங் ஆவரேஜ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஒருத்தனே ஒரு கொஸ்டின் வரும், மூவிங் ஆவரேஜ்னா என்ன? ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் புதுசாக பண்ணுறவங்களுக்கு மூவிங் ஆவரேஜ்னா என்னன்றது தெரிஞ்சிருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மூவிங் ஆவரேஜ்னா என்ன அப்படின்றதான். ஸோ வாட் இஸ் அ மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா, மூவிங் ஆவரேஜ்ன்றது ஒரு டூல், ஓகேவா? ஸோ மூவிங் ஆவரேஜ் இஸ் ஒரு டூல். அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஈவன் அவுட் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து ஒன்று போல் இப்படி இப்படி மேலே போய் கீழே வராது. மேலே போனாலுமே இப்படி, ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் நம்ம மேலே போகும். கீழே வந்தாலுமே ஸோ இந்த மாதிரி அப் அண்ட் டவுன், இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் ப்ரைஸ் வந்து கீழே ட்ராப் ஆகும். ஸோ நேராக போனாலுமே இப்படி தான் நேராக போகுமே தவிர நமக்கு மேலே போகிறப்ப இப்படி ஒரே ஸ்ட்ரெயிட் லைனா, கீழே வர்றப்ப அடுத்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைனா அப்படின்ற மாதிரி இருக்காது, கரெக்டாக? எக்ஸாம்பிளுக்கு நம்ம சார்ட் எடுத்து பார்ப்போம். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் சார்ட் இப்போ ஓப்பனில் இருக்குது. கரண்ட்டாக இந்த சார்ட் ஓப்பனில் இருக்கிறதுனால அது ஓகேவா? நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெயிட் ஒரே லைனாக இல்லை, கரெக்டாக? ஸோ நம்ம இந்த சார்ட்டை பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸ் ஒன்று இருக்குது, க்ளோஸ் ப்ரைஸ் இருக்குது, ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ் அப்படியே ஒரு ஒரு கேண்டிலுக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. விலையில நமக்கு வேறுபாடுகள் இருக்குது, கரெக்டாக? ஸோ அதை நம்ம ஈவனாக ஒரே மாதிரி ஆக்குறதுக்கு, ஸோ இப்படி கீழே இறங்குற ஒரு மூமெண்ட்டை நம்ம வந்து இப்படி பார்க்கறதுக்கான ஒரு டூல் தான் இந்த மூவிங் ஆவரேஜ். ஸோ அதான் சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம கேட்குற ஒரு சர்டைன் டைம் ஃப்ரேம்க்கான ப்ரைஸஸை வந்து ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல ஈவன் ஆக்குறோம். ஸோ அதான் விலை ஏற்ற இறக்கங்களை சமன் செய்ய பயன்படும் ஒரு கருவி. ஸோ இந்த இடத்துல இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மூவிங் ஆவரேஜ்ன்றது ஒரு இண்டிகேட்டர். இண்டிகேட்டர்னா என்னது? ஒரு டூல், ஓகேவா? ஸோ மூவிங் ஆவரேஜ்ன்றதே நமக்கு ட்ரேடிங் வியூவில் இருக்கிற ஒரு ட்ரேடிங் அப்போ யூஸ் பண்ணுற ஒரு இண்டிகேட்டரு. ஸோ இண்டிகேட்டரு அப்படின்றது என்னது? ஒரு இண்டிகேட்டர் அப்படின்றது ஒரு டூல்.
டூல் இஸ் நத்திங் பட் ஒரு கருவி. ஓகேவா? மூவிங் ஆவரேஜ்னா என்னன்றது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி பார்க்குறப்போ நமக்கு வந்து ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். பிரைஸ் வந்து இப்படி போற இப்படி மேலே கீழேன்னு போறதுக்கு பதிலா இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் லைனா நமக்கு இங்க தெரியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் மூவிங் ஆவரேஜஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? மூவிங் ஆவரேஜஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, ஸோ அதோட வகைகள். ஸோ டைப்ஸ் ஆஃப் மூவிங் ஆவரேஜஸ்ல நமக்கு 2 டைப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எஸ்எம்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் இஎம்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஷார்ட் ஃபார்ம்ஸ், அப்ரிவியேஷன்ஸ் இதெல்லாம். ஓகேவா? இது சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு டிஃபால்ட்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தான் நம்ம வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜஸும் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுதான். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ அதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜஸ்ல நிறைய டேஸ் இருக்கும். 1 டே, 2 டே, 3 டே, 10 டே, 20 டே, 100 டே, 50 டே, 200 டே, 300 இந்த மாதிரி மூவிங் இந்த எஸ்எம்ஏ வந்து மாறுபடும். கடைசி 300 நாளுக்கான ப்ரைஸை ஈவன் அவுட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது தான் இந்த எஸ்எம்ஏ மூவிங் ஆவரேஜோட இண்டிகேட்டர் வந்து நமக்கு சொல்லும். ஸோ நான் ஜஸ்ட் இந்த இண்டிகேட்டரை பற்றின ஒரு ஓவர்வியூ, ஒரு பிகினருக்கான ஒரு பேசிக் நாலேஜ் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட பெய்ட் கிளாஸஸ்ல மட்டும்தான் இருக்கும். பட் இதுலேயே உங்களுக்கு ஓரளவுக்கான நாலேஜ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ட்ரேடிங் டைமில். ஸோ அதை இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே இண்டிகேட்டர்ஸ், இந்த இடத்துல நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, இந்த இடத்துல நமக்கு இண்டிகேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு டூல் இருக்கா? ஸோ ஒரு மெனு இருக்கு. ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இண்டிகேட்டர்ஸ் கிளிக் பண்ணிட்டு எஸ்எம்ஏ அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் சர்ச் பண்ணோம்னாலே நமக்கு ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஆட் ஆயிரும். ஸோ இது கிடையாது ஆக்சுவலாக. சரி, ஸோ நம்ம எஸ்எம்ஏ சர்ச் பண்ணிட்டு இந்த மூவிங் ஆவரேஜ் சிம்பிள்னு ஒன்று இருக்கா? ஸோ இதை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே சார்ட் ஆட் ஆயிரும். கிளிக் பண்ணோடனே எனக்கு வந்து இந்த ஒரு ப்ளூ லைன் வந்து கிடைச்சிருக்கா? ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ப்ளூ லைன் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ப்ளூ லைன் பாருங்க நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கு. கரெக்டா? ஸோ இப்படி இந்த கேண்டில்ஸ் மாதிரி கொசமொசான்னு இல்லாமல் ஒரு மாதிரி ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸை காமிக்காம நமக்கு வந்து ஈவன் அவுட் ஆகி இருக்கு. கரெக்டாக நமக்கு வந்து ஒரே ஒரு சிங்கிள் லைன்ல நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் க்ளோஸ், ப்ரீவியஸ் க்ளோஸ் வச்சு பார்க்குறப்ப நமக்கு ப்ரைஸ் வந்து நமக்கு இது ஃபுல்லாக தான் நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்சுவலாக. கரெக்டா? பட் நம்ம இந்த மூவிங் ஆவரேஜஸை யூஸ் பண்ணுறப்போ ஒரு சிங்கிள் பாயிண்ட் வந்து கிடைக்குது. இந்த ஒரு 2315 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து நமக்கு கிடைக்குது. சிங்கிள் வேல்யூவா நமக்கு வந்து கிடைக்குது. பட் நம்ம இந்த கேண்டில்ல பார்க்குறப்ப நமக்கு என்ன மாதிரி இருக்கு? இப்போ நமக்கு வந்து இப்போ கடைசி கொஞ்ச நாள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கேண்டில் ஸ்டிக்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய க்ளோஸ் இருக்கு, நிறைய ஓப்பன் இருக்கு, நிறைய ஹைஸ் இருக்கு, நிறைய லோஸ் இருக்கு. ஸோ நம்ம எதை எடுக்கணும்னே நமக்கு தெரியாது, எதை கன்சிடர் பண்றதுனே தெரியாது. கரெக்டா? ஸோ அப்போ நமக்கு இந்த மாதிரி டைம்ல நமக்கு வந்து கரெக்டா ஒரு சிங்கிள் பிரைஸ் நமக்கு கிடைக்குது இருந்தது அப்படின்னா நமக்கு அனாலிசிஸ் வந்து இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு சிங்கிள் பிரைஸ் வந்து 2350 அப்படின்ற ஒரு பிரைஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல மூவிங் ஆவரேஜஸ்ல நான் இதை கிளிக் பண்றேன். ஸோ இது வந்து 9 இருக்கா? ஸோ இது வந்து
9 டேஸ்க்கான ஒரு மூவிங் ஆவரேஜ். ஸோ இதோட ஒர்க்கிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்மளோட கோர்சஸ்ல இருக்கும். ஏன்னா இங்க வந்து ஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ண முடியாதனால. ஸோ நிறைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளானதா. ஆவரேஜ்ன்னு நமக்கு தெரியும். ஆவரேஜ்னா என்னது? நமக்கு இந்த இடத்துல 1 + 2 + 3/3 இதான ஆவரேஜ். ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு வேல்யூ கிடைக்குமா? அந்த இடத்துல நமக்கு 2 கிடைக்கும். ஸோ இந்த 3 வேல்யூஸ்ல இருந்து நமக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. கரெக்டா? 1, 2, 3 அப்படின்னு 3 பிரைஸ் இருக்கு. நமக்கு அவுட்புட்ல நமக்கு கடைசியா ஃபைனல்ல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஒரே ஒரு சிங்கிள் பிரைஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதே கான்செப்ட் தான் இந்த மூவிங் ஆவரேஜும் ஒர்க் ஆகும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா, இண்டிகேட்டர்ல போய் எஸ்எம்ஐன்னு சர்ச் பண்ணணும். எஸ்எம்ஐன்னு சர்ச் பண்ணோம், மூவிங் ஆவரேஜ் சிம்பிள்னு வரும். நம்ம அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம இப்போ பார்த்தது வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட ஒரு இது. நெக்ஸ்ட் வந்து இந்த மூவிங் ஆவரேஜஸ் எல்லாம் எப்படி ட்ரேடிங்ல யூஸ் பண்றாங்க அதான் நம்ம பார்க்க போறோம். ஹவு மூவிங் ஆவரேஜஸ் ஆர் யூஸ்ட் இன் ட்ரேடிங். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ட்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த மூவிங் ஆவரேஜஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நமக்கு ஐடென்டிஃபைங் த ட்ரெண்ட்ஸ். ட்ரெண்ட் என்னது? இந்த ட்ரெண்ட் நமக்கு கரண்ட் மார்க்கெட்ல பிரைஸ் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கா, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இல்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா, இல்லைன்னா சைட் வேஸ்ல இருக்கா. ஸோ இந்த அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட் வேஸ்லாம் என்னன்னு தெரியாதவங்க நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க. டுட்டோரியல் சீரிஸ்லாம் இருக்கும். பிளேலிஸ்ட்ல நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் அப்படின்ற ஒரு டேப் ஓப்பன் பண்ணி பாருங்க. அதுல எல்லா டுட்டோரியல் வீடியோஸும் கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேடிங்ல மூவிங் ஆவரேஜஸ் மேஜரா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறது, ஐடென்டிஃபைங் த ட்ரெண்ட்ஸ். ஸோ அதை நம்ம ப்ராக்டிகலா எப்படி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மூவிங் ஆவரேஜஸ் வச்சு இந்த மூவிங் ஆவரேஜஸ் பார்த்து ப்ரைஸ் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா. இப்போ நார்மலாக நான் இங்கே பார்த்தேன்னா ப்ரைஸ் வந்து இங்கே கீழே மேலேருந்து கீழே வந்திருக்கு, ட்ராப் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து டவுன் ட்ரெண்டு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் வச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதோட இன்னொரு கன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிற இந்த மூவிங் ஆவரேஜ் எஸ்எம்ஏ. இப்போ நம்ம இஎம்ஐ யூஸ் பண்ணல, எஸ்எம்ஏ தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ உங்கள் விசிபிலிட்டிக்காக. ஸோ அந்த ட்ரேடிங் வியூவில் உள்ள டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணுன்றதுக்கான தனி பிளேலிஸ்ட் வந்து இருக்குது. அதையுமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஸோ இப்போ உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ளூ லைன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்க, நம்ம இப்போ சார்ட்ல ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற இந்த எஸ்எம்ஏ இண்டிகேட்டர்ன்றது ஒரு டூல் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி. ட்ரெண்டை வந்து நம்ம இந்த எஸ்எம்ஏ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷன், நம்ம வந்து அப் ட்ரெண்ட் டூல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து அப் ட்ரெண்ட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு கெஸ் வச்சிருப்போம். எதை வச்சு வேணா நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஒன்று ஏதாவது பிரேக் அவுட் நடந்துக்கலாம், ஏதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல ரிவர்சல் நடந்துக்கலாம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, சைட் வேஸும் டிசைன் பண்ணியிருப்போம். ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த எஸ்எம்ஏவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒரு டெக்னிக் தெரியும். சைட் வேஸ், அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, என்ன டைப் ஆஃப் ட்ரெண்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஆக்சுவலாக ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு டெக்னிக் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அந்த டெக்னிக்கோட எஸ்எம்ஏவும் யூஸ் பண்ணுறப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக தான் நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக இந்த எஸ்எம்ஏஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். ஸோ ஐடென்டிஃபைங் த ட்ரெண்ட்ஸ் மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இந்த மூவிங் ஆவரேஜஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ரெண்டுமே. ஸோ இந்த மூவிங் ஆவரேஜஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக கண்டுபிடிக்கலாம். ஸோ எனக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா,
ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு லெவலில் வந்து நான் சப்போர்ட் லெவலாக வச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ நான் இதை வந்து சப்போர்ட் லெவலாக வச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த சப்போர்ட் லெவல் ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் ப்ரைஸ் ஸோ நெக்ஸ்ட் டைம் ப்ரைஸ் வந்து இங்கே வருதுன்னு இருக்கும். ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல உண்மையிலே சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், அகைன் இந்த சப்போர்ட் லெவல் வந்து நமக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் கன்ஃபர்மேஷன் டெக்னிக். ஓகேவா? நமக்கு வந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆக போது பை பண்ணுறதுக்கான என்ட்ரி லெவலை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக். அதோட சேர்த்து நம்ம இந்த இடத்துல இந்த எஸ்எம்ஏவும் யூஸ் பண்ண போகிறோம். அகைன் இந்த எஸ்எம்ஏ எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா இந்த மூவிங் அவரேஜஸே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மூவிங் அவரேஜஸ்ல இருந்தே நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து மார்க் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல். இங்கே வந்து இப்படி போயிருக்கு. ஸோ சப்போர்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக தெரியாது. ஏன்னா நம்ம ஒரு சில செட்டிங்ஸ்லாம் வைக்கணும். எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணுறப்போ ஒரு சில டைம் பீரியட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ அந்தந்த ட்ரேடிங் டெக்னிக் நம்ம என்ன டைப் ஆஃப் ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து இந்த எஸ்எம்ஏல வந்து நம்ம ஒரு சில செட்டிங்ஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை ட்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்துட்டோம். அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் நோ. ஒன் மோர் திங் இருக்கு இந்த இடத்துல, கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு. இந்த இடத்துல நான் இன்னொரு ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா ஒரு மூவிங் ஆவரேஜ், அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு தடவை இந்த இடத்துல மூவிங் ஆவரேஜ்ல எஸ்எம்ஏ நான் சர்ச் பண்ணிட்டு இந்த இடத்துல அகைன் இன்னொரு தடவை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இன்னொரு மூவிங் ஆவரேஜ் வரும். ஓகேவா? ஸோ ரெண்டு மூவிங் ஆவரேஜஸ் வந்து என்கிட்ட இருக்கும். இருக்கா? இப்போதைக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ரெண்டு மூவிங் ஆவரேஜ் இருக்கு. ஸோ இதோட கலர்ஸும் சேஞ்ச். ஸோ இந்த இடத்துல எனக்கு ரெண்டு மூவிங் ஆவரேஜஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ நான் இப்போ ஷோ பண்ணுறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். இந்த மூவிங் இந்த இண்டிகேட்டர் எப்படி நம்ம சார்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ட்ரெண்ட் ட்ரெண்ட் எதுக்காக கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதை வச்சு மட்டுமே ட்ரெண்ட் கண்டுபிடிக்கக்கூடாது. இதை வந்து ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் டூலா யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கான கன்ஃபர்மேஷன் டூலா யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம இந்த மூவிங் ஆவரேஜஸ் வச்சே நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் மார்க் பண்ணலாம். ஓகேவா? அது போக நம்ம வந்து இப்போ கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு அதுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு எஸ்எம்ஏ இருக்கு. டூ எஸ்எம்ஏ வந்து கிராஸ் பண்ணுது. ஒன்று எக்ஸ் மார்க் மாதிரி வந்திருக்கா. ஸோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிராஸ். இங்கே ஒரு எக்ஸ் மார்க் மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு எஸ்எம்ஏ இப்படி போயிட்டு இருக்கு. அடுத்து இன்னொரு எஸ்எம்ஏ வந்து இப்படி வந்து கிராஸ் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிராஸ். இதை தான் நம்ம வந்து கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம். கிராஸ் ஓவர்ஸ். இந்த கிராஸ் ஓவர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த மூவிங் ஆவரேஜஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜஸ்ல நம்ம வந்து மூணு இது கண்டுபிடிக்கிறதெல்லாம் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்றத கரண்ட் ட்ரெண்டை கண்டுபிடிக்கலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல், கரண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல், சரி நெக்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன அப்படின்றத இந்த எஸ்எம்ஐ வச்சு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜிஸ், கிராஸ் ஓவர்ஸ் எங்கெங்கெல்லாம் சார்ட்ல கிராஸ் ஓவர்ஸ் நடந்திருக்கு அப்படின்றதையும் நம்மளால இந்த எஸ்எம்ஐஸ் வச்சு நம்மளால கண்டுபிடிக்கும். கிராஸ் ஓவர் அப்படின்றது இந்த எஸ்எம்ஐக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதை வேற இதை வச்சும் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபைங் தி ட்ரெண்ட்னு சொன்னேன். பட் அதுதான் நமக்கு ஒரு டவுட் வரும். ஆனா எப்படி அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, இஃப் த பிரைஸ் இஸ் கன்சிஸ்டன்ட்லி அபவ் த மூவிங் ஆவரேஜ் இட் இஸ் அன் அப் ட்ரெண்ட். அப்போ மூவிங் ஆவரேஜ் நம்ம வந்து ஒரு எஸ்எம்ஏ வச்சிருக்கோமா. ஸோ இந்த எஸ்எம்ஏ தாண்டியே இந்த கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எஸ்எம்ஏஸ் வந்து நம்ம வச்சிருக்க இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து இந்த மாதிரி ஒரு கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து ஃபார்ம் ஆகிற கேண்டில் வந்து இந்த எஸ்எம்ஏக்கு மேலே above the moving average it is an uptrend. மேலே ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது அடுத்த கேண்டில்ஸ்லாம், இது வந்து அப் ட்ரெண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸோ இந்த இடத்துல பாருங்க,
ஸோ இப்போ எஸ்எம்ஏ வந்து ஒரு பிளாங்கா எந்த ஒரு கன்ஃபிகரேஷனுமே பண்ணாம இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். பட் இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி செக் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ எஸ்எம்ஏ வச்சு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தான் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல எஸ்எம்ஏ இருக்கு. ஸோ அடுத்தடுத்து ஃபார்ம் ஆயிருக்க கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எஸ்எம்ஏ மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலே நமக்கு வந்து கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு ப்ளூ மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கிட்டோம்னு வைப்போம். இல்லைன்னா இந்த ஒரு பர்பிள் லாவெண்டர் மூவிங் ஆவரேஜஸ் எடுத்துக்கிட்டோமா? ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த லாவெண்டர் எடுத்துப்போம். ஸோ ஹைட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல நம்மகிட்ட ஒரு மூவிங் ஆவரேஜ் இருக்கு. கரெக்டா? அடுத்தடுத்து ஃபார்ம் ஆகிற கேண்டில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலே இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட். டிஃபால்ட்டாக இந்த மாதிரி பிரேக் அவுட்லாம் தாண்டி போச்சுனாலே நம்ம வந்து அப் ட்ரெண்ட் டிசைட் பண்ணுவோம். அதோட ஒரு கன்ஃபர்மேஷனாக இந்த மூவிங் ஆவரேஜஸ் மேலே இருக்கான்னு பார்த்துட்டு, சரி மூவிங் ஆவரேஜும் மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலேயும் இந்த ப்ரைஸ் இருக்குது, அதே மாதிரி பிரேக் அவுட்டும் நடந்துருச்சு அப்படின்ற 2 கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப் ட்ரெண்டுக்கான அப்படின்றது. ஓகேவா? ஸோ ப்ரைஸ் வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கன்சிஸ்டன்ட்லி அபவ் த மூவிங் ஆவரேஜாக இருந்தது அப்படின்னா அப் ட்ரெண்ட். அதே மாதிரி கன்சிஸ்டன்ட்லி பிலோ த மூவிங் ஆவரேஜாக இருந்தது அப்படின்னா டவுன் ட்ரெண்ட். நம்ம எப்படி இந்த மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலே கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அப் ட்ரெண்ட் பார்த்தோமோ, அதே மாதிரி மூவிங் ஆவரேஜஸ்க்கு கீழே அடுத்தடுத்த கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இது வந்து என்னது அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்ட். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு XYZ ஏதாவது ஒரு ஷேர் எடுத்துக்கோங்க. XYZ அப்படின்னு ஒரு ஷேர் இருக்கு. நம்ம 50 டே எஸ்எம்ஏ யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த எஸ்எம்ஏ காமிக்கிற பிரைஸ் வந்து 2400. ஆனா அந்த பிரைஸ் அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து 2500ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ 2400 இங்க இருக்கு அப்படின்னா 2500 இங்க இருக்கும். அப்போ இதுதான் எஸ்எம்ஏவோட பிரைஸ், இது ஸ்டாக்கோட பிரைஸ்னா நமக்கு இப்போ இந்த இடத்துல எஸ்எம்ஏ பிரைஸோட ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து மேலே ட்ரேட் ஆயிட்டு ஹையர்ல ட்ரேட் ஆயிட்டு. ஸோ இட் இஸ் நமக்கு கன்ஃபார்மா என்ன தெரியுது, இது வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்னு நமக்கு வந்து நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? லாஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல நமக்கு எஸ்எம்ஏ வந்து இந்த இருக்கா. ஸோ எஸ்எம்ஏக்கு இந்த மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே அடுத்தடுத்த கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. மேலே அடுத்தடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம், அப் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷனுக்கு ஃபார்ம் ஆகி இருக்கிற கேண்டில்ஸ் எல்லாமே இந்த மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலே ஃபார்ம் ஆகிருக்கா அப்படின்றத வச்சு நம்ம வந்து இதை அப் ட்ரெண்ட் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம டவுன் ட்ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஏதோ ஒரு சார்ட் பேட்டர்ல. அதை இன்னும் கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு நம்ம இண்டிகேட்டர்ல போய் எஸ்எம்ஏ ஆட் பண்ணிடுவோம். எஸ்எம்ஏ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு லைன் கிடைக்கும். கரெக்டா இந்த மாதிரி ஒரு லைன் வந்து நமக்கு கிடைக்கும். அதை வச்சு நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ண போறோம், இந்த மூவிங் ஆவரேஜஸ்க்கு கீழே கேண்டில்ஸ் தான் ஃபார்ம் ஆகியிருக்கா, நம்ம டவுன் ட்ரெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோமே, அப்ப இந்த மூவிங் ஆவரேஜஸ் கீழே தானே எல்லா கேண்டில்ஸும் ஃபார்ம் ஆகியிருக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஒரு டவுட்ல நம்ம பாக்குறோம். நம்ம பாக்குறப்ப என்ன இருக்கு, நம்ம நினைச்ச மாதிரி இந்த எஸ்எம்ஏக்கு இந்த மூவிங் ஆவரேஜஸ்க்கு கீழே தான் எல்லா கேண்டில்ஸும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது நமக்கு எதை கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்றத நமக்கு இந்த இடத்துல கன்ஃபார்ம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பேரிஷ் ட்ரெண்ட், இதே மேலே இருந்துச்சு அப்படின்னா ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட். ஸோ இவ்வளோதான் மூவிங் ஆவரேஜஸ் வச்சு ட்ரெண்ட்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு இது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், இன்னும் ஒரு டீட்டெயில்டு வியூ எனக்கு வேணும், இன்னும் ப்ராப்பரான இன்னும் கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் எனக்கு வேணும் அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு யூஸ் கேசஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன், இந்த மூவிங் ஆவரேஜஸோட இம்பார்ட்டன்ஸ். பட் இது வந்து ஒரு ப்ராப்பரான இன்னும் டீட்டெயில்டா நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் நம்மளால ஃபுல்லா பண்ண முடியுது. ஆல்ரெடி வீடியோ வந்து 25 மினிட்ஸ் கிட்ட வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் அகைன் இந்த சீரீஸ்ல இன்னொரு வீடியோ வரலாம்.
பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோஸ்க்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவை வச்சு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டை வந்து டிசைட் பண்ணலாம். ஸோ வேறு இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நம்ம M7 ட்ரேடிங்கில் நாலேஜ் கெயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ராப்பராக உங்களை வந்து எஜுகேட் பண்ணுவோம். ஸோ எந்த வித ஒரு தவறான டைரக்ஷனில் எதுவுமே இருக்காது. ஸோ ஆக்சுவல் ப்ரூவன் வேல நம்ம வந்து கைட் பண்ணுவோம். எஜுகேட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நாலேஜ் ஷேரிங் மட்டும்தான் இருக்கும். டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம கோர்ஸில் எதுவுமே கிடையாது. ஸ்டாக் சஜஷன்ஸ் எதுவுமே பண்ண மாட்டோம். ஓகேவா? புதுசாக வந்திருக்கிற மெம்பர்ஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். மோட்டிவேட்டர் தெரிஞ்சுட்டு நம்ம சேனலோட மெம்பர் ஆகும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். பாய் ஃப்ரம் மைஸ்.